வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விலை மதிப்பற்ற உயிர்களை காத்திட பொதுமக்கள் அனைவரும் இரத்த தானம் செய்திட முன்வர வேண்டும். தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். 2000 ரூபாய் நோட்டுகள் மாற்றுவதற்கான கால அவகாசம் அக்டோபர் 7ஆம் தேதி வரை நீட்டிப்பு. புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகளில் 96% திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் RBI அறிவிப்பு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். அன்பு மற்றும் சகோதரத்துவத்திற்கும் இடையான போர் என ராகுல் காந்தி பேச்சு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு திரௌபதி முர்மு ஒப்புதல். தேர்தல் நாடகத்திற்காக மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பதாக ப. சிதம்பரம் விமர்சனம். டெங்கு காய்ச்சல் பாதிப்பு காரணமாக தடுப்பு முகாம் நடத்த பொது சுகாதாரத்துறை உத்தரவு. டெங்கு பாதிப்பு கட்டுப்பாட்டில் உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். விலை மதிப்பற்ற உயிர்களை காத்திட அனைவரும் இரத்த தானம் செய்திட முன்வர வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தன்னார்வ இரத்த தான நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள விழிப்புணர்வு செய்திக்குறிப்பில், கடந்த ஆண்டு அரசு இரத்த தான மையங்கள் மூலம் 95 விழுக்காடு ரத்தம் சேகரிக்கப்பட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்ததாக பெருமிதம் தெரிவித்தார். பிறர் உயிர் காக்க உதவிடும் இரத்த கொடையாளர்கள் மற்றும் இரத்த தான முகாம் அமைப்பாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நடப்பாண்டில் தன்னார்வ இரத்த தானத்தில் தமிழ்நாடு 100 விழுக்காடு இலக்கை எய்தி விலை மதிப்பற்ற உயிர்களை தொடர்ந்து காத்திட பொதுமக்கள் அனைவரும் இரத்த தானம் செய்திட முன்வர வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். 2000 ரூபாய் நோட்டுகள் வங்கிகளில் மாற்றுவதற்கான கால அவகாசம் அக்டோபர் 7ஆம் தேதி வரை நீட்டித்து ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. கடந்த மே மாதம் 19ஆம் தேதி 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என ரிசர்வ் வங்கி அறிவித்தது. மேலும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் அதை வங்கிகளில் மாற்றிக்கொள்ளலாம் என்றும், அதன் பிறகு புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்றும் ரிசர்வ் வங்கி அறிவித்தது. இந்நிலையில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி நிலவரப்படி 3.32 லட்சம் கோடி மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டு உள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைவதால் பெட்ரோல் பங்குகள், அமேசான் உள்ளிட்ட ஆன்லைன் நிறுவனங்கள், டாஸ்மாக், வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகள், பேருந்துகள் என பல்வேறு இடங்களில் 2000 ரூபாய் நோட்டுகள் வாங்குவது முற்றிலும் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் மாற்றுவதற்கான கால அவகாசத்தை அக்டோபர் 7ஆம் தேதி வரை நீட்டித்து ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. 2000 ரூபாய் தாள்களை மாற்றுவது அல்லது வங்கி கணக்குகளில் திரும்ப செலுத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு கட்டுப்பாட்டில் உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மழை காரணமாக தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு நாள்தோறும் இலவச காய்ச்சல் முகாம் நடத்த வேண்டும் என சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்ட கிராமங்கள், நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகள் பகுதிகளில் காலை 9 மணியிலிருந்து 4 மணி வரை முகாம்களை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி மாணவர்களிடையே காய்ச்சல் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மாணவர்களுக்கு காய்ச்சல், தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் தெரிய வந்தால் உடனடியாக உரிய சிகிச்சை பெற ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிக்க தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அதற்கான மருந்துகள் போதுமான அளவு கையிருப்பு உள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் டெங்கு மற்றும் மழைக்கால தொற்று நோய்களான வயிற்றுப்போக்கு, டைபாய்டு போன்ற நோய்கள் பரவாமல் தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் தீவிரமாக எடுக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப சுகாதாரத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து கொசு ஒழிப்பு, விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், காய்ச்சல் கண்டறிதல், காய்ச்சல் கண்ட இடங்களில் உடனடி தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், மருத்துவ முகாம்கள் நடத்துதல் போன்ற தொடர் நடவடிக்கைகள் தமிழகத்தில் எடுக்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிற காரணத்தினால் டெங்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறது, மிக குறைந்த அளவிலேயே காணப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 2972 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலிருந்து தினசரி காய்ச்சல் கண்டவர்கள் அடையாளம் காணப்பட்டு கிராமம் மற்றும் நகரங்கள் வாரியாக பட்டியல் தயார் செய்து
அந்தந்த மாவட்டங்களுக்கு நோய் தடுப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து பேசிய அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசியலில் தனது இருப்பை காட்டிக்கொள்ளவே சுகாதாரத்துறையை குறை கூறி வருவதாக தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அக்கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சஜாப்பூர் பகுதியில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ராகுல் காந்தி, காங்கிரஸ் மற்றும் பாஜகவுக்கு இடையான போர் என்பது வெறுப்புக்கும் அன்பு மற்றும் சகோதரத்துவத்துக்கும் இடையான போர் என கூறினார். நாட்டில் எங்கும் செய்யாத அளவிற்கு மத்திய பிரதேசத்தில் பாஜக ஊழல் செய்துள்ளதாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி, மத்திய பிரதேசத்தில் விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் மீது பாஜக வெறுப்பை காட்ட தொடங்கியிருப்பதாக தெரிவித்தார். காங்கிரஸ் பாஜகவுக்கு இடையான சித்தாந்தம் குறித்து பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என உறுதியளித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா சட்டமாக மாறினாலும் அமலுக்கு வர பல ஆண்டுகள் ஆகும் என முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து மசோதா அரசிதழில் வெளியிடப்பட்டு சட்டமானது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம், சில ஆண்டுகள் வரை அமல்படுத்த முடியாத ஒரு சட்டத்தை கொண்டு வருவதால் என்ன பலன் என கேள்வி எழுப்பியுள்ளார். நீர் நிரம்பிய பாத்திரத்தில் நிலவின் ஒளி பிரதிபலிப்பது போல ஒரு மாயைதான் இந்த சட்டம் என விமர்சித்துள்ள ப. சிதம்பரம், தேர்தல் நாடகத்திற்காக இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான பண மோசடி வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணமாற்றம் செய்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை அக்டோபர் 13 வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கிடையே செந்தில் பாலாஜி மீது 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் 3 வழக்குகளிலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒரு வழக்கில் குற்றப்பத்திரிகையை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் தாக்கல் செய்திருந்த நிலையில் MP மற்றும் MLAவுக்கான நீதிமன்றத்தில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் 2 வழக்குகளில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக அமைச்சர் பொன்முடி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்துள்ளார். 1996ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் வருமானத்திற்கு அதிகமாக 1,36,00,000 சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீது ஊழல் தடுப்பு பிரிவினர் கடந்த 2002ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தனர். விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்த நிலையில் இந்த வழக்கு வேலூர் மாவட்ட முதன்மை நீதிமன்ற அமர்வுக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் போதிய ஆதாரங்களும் இல்லை என கூறி இருவரையும் வழக்கில் இருந்து விடுதலை செய்து கடந்த ஜூன் 28 நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து மறு ஆய்வுக்காக கடந்த ஆகஸ்ட் 10 இந்த வழக்கினை விசாரணைக்கு எடுத்தார். இந்நிலையில் நீதிபதி வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரித்ததற்கு எதிராக அமைச்சர் பொன்முடி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாசனத்திற்கான மின் மோட்டார் பம்ப் செட்டிற்கு 15,000 ரூபாய் மானியமாக வழங்கும் திட்டத்தில் விவசாயிகள் இணைந்து பயன்பெறுமாறு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார். விவசாயத்திற்கு பழைய திறன் குறைந்த மின் மோட்டார் பம்ப் செட்டுகளை தொடர்ந்து பயன்படுத்துவதால் மின்சார பயன்பாடு அதிகமாவதோடு பாசன நேரமும் அதிகரிக்கிறது. இந்நிலையில் விவசாயிகளின் நலனுக்காக மின்சார பயன்பாட்டு திறனை அதிகரித்தல் மற்றும் அதிகமான பாசன நீரினை குறைந்த செலவில் இறைத்தல் ஆகிய நோக்கத்திற்காக புதிய மின் மோட்டார் பம்ப் செட்டுகளை விவசாயிகள் வாங்குவதற்கான மானியம் பொறியியல் துறையால் வழங்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதிய மின் மோட்டார் பம்ப் செட்டுகளை நிறுவுவதற்கும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கிணற்றுக்கு புதிய மின் மோட்டார் பம்ப் செட்டுகளை வாங்குவதற்கும் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கு இத்திட்டத்தில் மானியம் வழங்கப்படும் என்றும், இத்திட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினை சேர்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. வரும் தேர்தலில் இந்திய கூட்டணியின் வெற்றிக்கான பணியினை வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பில் இருந்து தொடங்குவோம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம்கள் தமிழ்நாட்டில் நவம்பர் 4, 5 மற்றும் 18, 19 தேதிகளில் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், முறையான வாக்காளர் பட்டியலே சரியான தேர்தல் களத்தை தீர்மானிக்கும் என்பதால் கழக இளைஞரின் நிர்வாகிகள் அனைவரும் அந்தந்த பகுதிகளில் நடைபெறும் முகாம்களில் பங்கேற்று வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் திருத்தம் பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
காவிரி விவகாரத்தில் ஒன்றிய அரசு தலையிட்டு தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பாக ஆளுநர் RN ரவியை சந்தித்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பிரேமலதா விஜயகாந்த், கர்நாடகாவில் தமிழர்களுக்கும் தமிழக முதல்வருக்கும் எதிராக கொச்சைப்படுத்தும் விதமாக போராட்டம் செய்வது கண்டனத்திற்குரியது என கூறினார். நமது காவேரியில தமிழகத்திற்கு வேண்டிய உரிமையை பெற்று தருவதற்கு மத்திய அரசு உடனடியாக செவிசாய்த்து நமது விவசாய பெருமக்களுக்கு வேண்டிய உரிமைகளை தர வேண்டும் என்று நான் கேட்டிருக்கேன். ஏன்னா இது பல ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒவ்வொரு வருடமும் நாம் கர்நாடகாவை எதிர்நோக்கி உட்கார்ந்திருக்கிற வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. இது நிரந்தரமாக தீர்வு பெற வேண்டும் என்றால் நதிகள் இணைப்பு ஒன்றுதான் சாத்தியம். அதற்கு உடனடியாக மத்திய மாநில அரசுகள் செவிசாய்த்து அதை தேசிய நதிகளை இணைக்கணும்னு நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கோம். வந்தே பாரத் ரயிலுக்காக வைகை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பிற ரயில்களின் வேகம் குறைக்கப்பட்டுள்ளது. வைகை, பாண்டியன், பொதிகை, கன்னியாகுமரி, முத்துநகர், நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில்களின் வேகம் குறைக்கப்படுகிறது. எக்ஸ்பிரஸ் ரயில்களின் வேகம் குறைப்பால் பயண நேரம் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக மதுரையில் இருந்து காலை 7:10 மணிக்கு புறப்படும் வைகை எக்ஸ்பிரஸ் நாளை முதல் காலை 6:40 மணிக்கு புறப்பட உள்ளதாகவும், அரை மணி நேரம் முன்கூட்டியே புறப்பட்டாலும் வழக்கமான நேரமான 2:25க்கு பதில் 2:10 மணிக்கு சென்னை எழும்பூரை வந்தடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் சிறப்பு முகாம்களில் வாக்குச்சாவடி நிலைய திமுக முகவர்கள் தங்களை ஈடுபடுத்த வேண்டும் என திமுக தலைமை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக திமுக தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாவட்ட, மாநகர கழக செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் கழக அமைப்பு பணி குறித்து அவ்வப்போது கடிதம் மூலம் தெரிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் கலந்தாலோசனை கூட்டம் அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு விழா கிரிக்கெட் போட்டியை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடியில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கிரிக்கெட் போட்டி தொடக்க விழா நடைபெற்றது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் 100 அணிகள் பங்கேற்கும் கிரிக்கெட் போட்டி தொடக்க விழா போட்டி மீளவிட்டான் பெரியசாமி திடலில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் தூத்துக்குடி, கோவில்பட்டி, விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டுள்ளனர். இப்போட்டிகளை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். இதில் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், மாநகராட்சி மேயர் ஜெகன், மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன், மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளரும் மாநகராட்சி மண்டல தலைவருமான வழக்கறிஞர் பாலகுருசாமி, மாநகர விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ஆரோக்கிய ராபின் அசோகன் மற்றும் கிரிக்கெட் வீரர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். சோளிங்கர் ராமாபுரத்தில் மக்களின் கோரிக்கையை ஏற்று மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணிகள் துவங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த ராமபுரம் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் சிரமப்பட்டு வந்த நிலையில் தங்கள் கிராமத்திற்கு குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர வேண்டும் என மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்ததை தொடர்ந்து மேல்நிலை குடிநீர் தொட்டி அமைத்து தருவதாக அவர் உறுதி அளித்தார். இந்நிலையில் மாவட்ட கவுன்சிலருக்கு ஒதுக்கப்பட்ட வளர்ச்சி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 16 லட்சம் மதிப்பில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி கட்டுமான பணி துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்த கட்டுமான பணிகளை மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி ஆய்வு செய்தார். இந்த பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு பொதுமக்கள் குடிநீர் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். சுற்றுப்புற தூய்மை மாசுபாட்டால் ஏற்படும் சூழ்நிலை பாதிப்புகள் குறித்து உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மகாத்மா காந்தியின் பிறந்த தினமான அக்டோபர் 2ஆம் தேதி தூய்மையான சுற்றுப்புறம் என்கின்ற தலைப்பில் நாடு முழுவதும் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுற்றுப்புற தூய்மை குறித்தும் அதன் மாசுபாட்டால் ஏற்படும் சூழ்நிலை பாதிப்பு குறித்தும் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் மத்தியில் சமூக நல மருத்துவராக பணியாற்றி வரும் சரவணன் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினார். மேலும் இந்த நிகழ்வில் மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் ஒன்று சேர்ந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். இந்நிகழ்வில் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் ராஜ்மோகன் மற்றும் துணை முதல்வர், பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில்
பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசின் ஆணைக்கிணங்க சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற விழிப்புணர்வு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற விழிப்புணர்வு திட்டத்தின் கீழ் வளரும் பருவத்தில் திருமண பாரம் வேண்டாம், குழந்தை திருமணத்தை ஆதரிப்பதும் நடத்தி வைப்பதும் தண்டனைக்குரிய குற்றமாகும். திருவண்ணாமலையில் நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற கூட்டம் திமுக நகரமன்ற தலைவர் நிர்மலா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அதிமுக வார்டு உறுப்பினர்கள் தங்களது வார்டுகளுக்கு நகராட்சி சார்பில் தாங்கள் வைக்கும் கோரிக்கைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை எனவும், இதனால் வார்டில் உள்ள பொதுமக்கள் தங்களை மதிக்காமல் இருப்பதாகவும் நகராட்சி நிர்வாகம் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் சரமாரியாக குற்றம் சாட்டினர். 24வது வார்டு உறுப்பினர் சாந்தி நகரமன்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சீவூர் ஊராட்சி மன்ற கவுன்சிலர்கள் 8 பேர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியனை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் குடியாத்தம் அருகே உள்ள சீவூர் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள உமாபதி என்பவர் மக்கள் பணிகளை செய்யாமல் பல்வேறு ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதால் அவரை பதவி நீக்கம் செய்யவும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கோரியும் கவுன்சிலர்கள் மனுவினை அளித்தனர். மயிலாடுதுறையில் கூட்டுறவுத்துறையின் மூலமாக கறவை மாடு வாங்குவதற்கான கடனுதவியை குழந்தை திருமணம் தொடர்பான புகார்களை தெரிவிக்க 24 மகளிருக்கு கறவை மாடு வாங்குவதற்காக 10.80 லட்சம் கடனுதவி வழங்கப்பட்டது. இந்த கடனுதவியை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தின் போது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்போது கூட்டுறவுத்துறை மண்டல இணை பதிவாளர் விநாயகன் அமுல்ராஜ், துணை பதிவாளர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். நீலகிரி மாவட்டம் தேசிய பூங்கா வனச்சரகத்தில் வனவிலங்குகள் நடமாட்டம் மற்றும் அந்நியர்கள் பிரவேசம் பற்றிய தகவல்கள் கண்டறிய தமிழக கேரள எல்லை வனப்பகுதியிலான வனச்சரக அலுவலர், முக்குருத்தி வனச்சரகம், முதுமலை புலிகள் காப்பகம் மூலம் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பேருந்தும் டிப்பர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் செல்லும் சாலையில் அதிகாலை தனியார் பேருந்தும் டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் அருகில் இருந்த பள்ளத்தில் டிப்பர் லாரி தனியார் பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரைக்குடியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் திருமயம் காவல்துறையினர் இணைந்து பயணிகளை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் உயிரிழந்த இளைஞரின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்படைந்தது. வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளின் மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் குற்றவாளிகளின் தண்டனையை உறுதி செய்துள்ளதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறையின் சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. சென்னை காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது பேசிய எஸ்சி அமைப்பின் தலைவர் ரஞ்சன், பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைந்து நீதி கிடைக்க தலைமை நீதிபதி உள்ளிட்ட சட்ட வல்லுநர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மத்திய சிறைச்சாலையில் 2 தண்டனை கைதிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் சிறையில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள மத்திய சிறையில் உள்ள தண்டனை கைதிகளான ஹசைன், பிரதேஷ் உள்ளிட்ட இருவரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இதில் ஹுசைனுக்கு தலையில் பலத்த காயமும் பிரதேஷுக்கு லேசான காயமும் ஏற்பட்டது. இதனை கண்ட சிறை வார்டர்கள் இருவரையும் தடுத்து சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதில் பிரதேஷுக்கு லேசான காயம் என்பதால் சிகிச்சை அளித்து அவரை மீண்டும் சிறையில் அடைத்தனர். இது தொடர்பாக சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 தண்டனை கைதிகள் சிறைக்குள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை மாவட்டம் கொடிசியா அருகே 500 கோடி மதிப்புள்ள அரசு நிலத்தை அபகரித்த விவகாரத்தில் கோவை மாவட்ட பாஜக தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி தலைமறைவாகி உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மற்ற கட்சி ஊழல்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளை பகிரங்கமாக வெளிப்படுத்தி வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது கோவை மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அண்ணாமலைக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி உள்ளதாக பாஜக நிர்வாகிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 42,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 5,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 76 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 76,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பாகிஸ்தானில் அடுத்தடுத்து நடந்த 2 தற்கொலைப்படை தாக்குதலில் 58 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் பலோசிஸ்தான் மாகாணத்தில் மஸ்தங் மாவட்டத்தில் முகமது நபிகள் பிறந்த தினத்தை ஒட்டி நேற்று பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக ஏராளமான இஸ்லாமியர்கள் மதீனா மசூதி அருகே திரண்டிருந்தனர். அப்போது திடீரென கூட்டத்தில் இருந்த மர்ம நபர் உடலில் கட்டியிருந்த வெடிகுண்டை வெடிக்க செய்து தாக்குதல் நடத்தியுள்ளார். சக்தி வாய்ந்த குண்டு வெடித்து சிதறியதில் அங்கு இருந்தவர்கள் தூக்கி எறியப்பட்டனர். இந்த குண்டு வெடிப்பில் 54 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 50 பேர் மீட்கப்பட்டு அருகில் இருந்த மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் நடந்து முடிந்த ஒரு சில மணி நேரத்தில் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் உள்ள ஹங்கு நகரில் தபா காவல் நிலையத்திற்குள் 5 தீவிரவாதிகள் நுழைந்தனர். உடனடியாக போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டதை அடுத்து 3 பேர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விலை மதிப்பற்ற உயிர்களை காத்திட பொதுமக்கள் அனைவரும் இரத்த தானம் செய்திட முன்வர வேண்டும். தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். 2000 ரூபாய் நோட்டுகள் மாற்றுவதற்கான கால அவகாசம் அக்டோபர் 7ஆம் தேதி வரை நீட்டிப்பு. புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகளில் 96% திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் RBI அறிவிப்பு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். அன்பு மற்றும் சகோதரத்துவத்திற்கும் இடையான போர் என ராகுல் காந்தி பேச்சு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு திரௌபதி முர்மு ஒப்புதல். தேர்தல் நாடகத்திற்காக மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பதாக ப. சிதம்பரம் விமர்சனம். டெங்கு காய்ச்சல் பாதிப்பு காரணமாக தடுப்பு முகாம் நடத்த பொது சுகாதாரத்துறை உத்தரவு. டெங்கு பாதிப்பு கட்டுப்பாட்டில் உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.